நீனும் கொப்பனுக்கும் வரலாறு தெரியாரா? வரலாறு நான் சொல்லித்தரேன். ஆர்எஸ்எஸ் பத்தி வந்து பேசுறியா? நாட்டுக்குள்ள இன்னைக்கும் நாட்டுக்காக மட்டுமே, மதம் கிடையாது, நாட்டுக்காக மட்டுமே சேவை நோக்கத்தோட கல்யாணம் ஏதும் பண்ணாம தன் வீட்டை விட்டு வெளியேறி 100% நாட்டுக்காக மட்டுமே நிற்கக்கூடிய ஒரு 1,00,000 பேருக்கு நீங்க பார்க்க முடியும்னா அது ஆர்எஸ்எஸ்ல மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படி ஒரு அமைப்பை நீ என்ன சொல்ற? உன் மதவெறி பிடிச்ச உள்நோக்கத்துக்கு அதுதான் பிளவுவாத சக்தி, அது நாட்டுக்கு எதிரான சக்தின்னு பேசுறேன்னா நீ அரசியல் பேசு. பாஜகவையோ அதிமுகவையோ திமுக விமர்சனம் பண்ணு. இந்த போட்டு லைனை தாண்டி வச்சுக்கவேன் அப்ப சென்சார் கட்டு தான். இறுதியா நான் சொல்ல வர்றது என்னன்னா, திருமா போன்ற பாஜக ஆர்எஸ்எஸ் பிடிக்காதவங்க கூட அவங்க மீட்டிங்ல டைரக்டா என்ன சொல்றாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் மாதிரி கொள்கை ரீதியா நாட்டுக்காக அவங்களோட கொள்கைக்காக அப்படின்னு பெருமையா தான் பேசுறாங்க. கொள்கைக்காக எந்த அளவுக்கு உயிர் கொடுத்து நிக்கிறாங்களோ அதுமா நமக்கும் தொண்டர்கள் தேவைன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீ பேசுறேன்னா ஒன்னு சொல்லி முடிக்கிறேன் நானும்.